என்னாச்சு மாமா? என்ன நடந்தது? உடம்பெல்லாம் இப்படி அடிபட்டு இருக்கு. என்னாச்சு மாமா? ஒரே ரத்தமா வேற இருக்கு. ஐயோ. பாத்து மாமா. பாத்து. எப்படி மாமா அடிபட்டுச்சு? என்ன பிரச்சனை? இன்னைக்கு ஏன் பூஜை போட்டான்? அக்கா, அவர் எப்படி அடிபட்டு வந்திருக்காரு? நீ இப்படி பேசுற? அடி நீ ஏன் இப்படி பதற? உன் புருஷ லட்சணம் உனக்கு தெரியாது? குடிச்சிட்டு எவன்கிட்டயாவது வம்பு சண்டைக்கு போயிருப்பான். அவனுக்கு நல்ல 4 மொத்து மொத்திருப்பானுங்க. அட என்னங்க நீங்க பேசி நிக்கிறீங்க? அவங்க என்னாச்சு ஏதாச்சும் பயந்து போய் கேக்குறாங்க. நீங்க அசால்ட்டா பேசி நிக்கிறீங்க. அட பாப்பா, இவனுக்கு தான் வேற வேலையே கிடையாது. எப்ப பாரு தண்ணி அடிக்கிறதும் சலம்பறதும் அலம்பறதும் அடி வாங்குறதுமே தொழிலா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் எங்களால ஊச்சு கொட்டிட்டு இருக்க முடியாது. வெட்டி பையன் எப்ப பாரு வெட்டி ஐயோ அக்கா, வாயை கொஞ்சம் மூடுறியா? ஓஹோ, புருஷனை பத்தி பேசுனதும் ரோஷம் பொத்துக்கிட்டு வருதோ? கொஞ்சம் பேசாம இருக்கா? என்னாச்சு? ஒரு சின்ன பிரச்சனை, கை கலப்பு ஆயிடுச்சான். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. இப்ப எதுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்க? உள்ள கொண்டு போய் படுக்க வை. தெம்பானதுக்கு அப்புறம் அவனே கதை கதையா சொல்லுவான். இப்போதான் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிட்டு வந்தோம். இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க. காலில் ஒரு டப்பா கூட்டின்னு போனோம். பார்த்துக்காங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். கிளம்புங்க. பயப்படுறா இதுக்கு பசங்க. வாங்க. ஏன் வாய் பத்தி நீ சர்டிபிகேட் தராதடா. உன் வேலையை பார்த்துட்டு போ. மெதுவா மெதுவா. வலிக்குதா மாமா? சரி, ஆர்த்தி எங்க? யார பத்தி கேக்குறான் பாத்தியா? அவதான் உனக்கு மேல சண்டிராணியாச்சே. நீ இந்த பக்கம் ஊர் சுத்த போனா அவ அந்த பக்கம் ஊர் சுத்த போயிடுறா. இந்த வீட்டுல தான் சிலதுங்களை தண்ணி தெளிச்சு விட்டுருக்காங்களே. இந்த பாரு, என்ன அவளை பத்தி பேசுனது உனக்கு பொத்துக்கிட்டு வந்துருச்சோ? அவதான் கேப்பாரு இல்லாம அலையறாளே. இஷ்டத்துக்கு போறா வரா. அவளை தான் இங்க யாருமே கேக்குறது கிடையாது. நீ வாய் மூடு. என் பொண்டாட்டி பத்தி எனக்கு தெரியும். நீ எதுவும் சொல்ல வேணாம். இந்த மாதிரிலாம் பேசினா எனக்கு பிடிக்காது. இதை தவிர உனக்கு எதுவுமே பேச தெரியாதா? டேய், அவளுக்கு ரொம்ப ஜாலரா அடிக்காதடா. அடே கூட்டிட்டு போ. நீங்க வாங்க மாமா. பாத்து மாமா. கைய கால உடைச்சவனுங்க வாயை கிழிக்காம விட்டானுங்களே. இவன் இப்படி ஊரெல்லாம் அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறான். அந்த சண்டிராணி எங்க போய் கூத்தடிக்கிறாளோ தெரியலையே. இந்தாங்க. 5 ரூபா சேஞ்ச் இல்லை மேடம். பரவாயில்ல. வாடி மகாராணி, ராத்திரி எல்லாம் எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? என்ன ஒரு குடும்பத்துல உள்ள பொம்பளை ராத்திரி எல்லாம் வீட்டுக்கு வராம ஊர் சுத்திட்டு வந்தா ஏன்னு கேட்க மாட்டாங்களா? என்னமோ முறைக்கிற. எங்கடி போன? உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. யார் கேட்கணுமோ கேட்கட்டும், அவங்க கிட்ட நான் சொல்லிக்கிறேன். அவசியம் இல்லையா? திமிர் பிடிச்சவளே, நில்லடி. நின்னு பதில் சொல்லிட்டு போடி. நீ பாட்டுக்கு போற. உலகத்துல வேற எங்கேயும் இந்த மாதிரி நடக்காதுமா. வேலைக்கு போற பொம்பளைங்க சாயந்தரம் திரும்பி வருவாங்க. நிறைய வேலை இருந்தா ராத்திரி லேட்டா வருவாங்க. இப்படி ராத்திரி தங்கிட்டு வர்ற வேலை என்ன வேலையோ அப்படி தங்கிட்டு வர்ற பொம்பளை தான் என்ன பொம்பளையோ எனக்கு தெரியல. என்னத்த சொல்றது? நாம சிலது எதிர்பார்க்கிறோம். அது குடும்ப பொம்பளைங்கிட்ட எதிர்பார்க்கலாம். உங்ககிட்ட எதிர்பார்க்கறது தப்புதான். வாயை மூடுங்க. அளவுக்கு மீறி பேசாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. கோவப்பட்டா நீ யோகிமானவன் ஆயிடுமா? உன் லட்சணம் தான் கண்ணுக்கு நேரா தெரியுதேடி. இத்தனை நாள் அவன் உன் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தான். இப்போ நீ அவன் வீட்டுக்கு போய் தங்கிட்டு வர. ஏய், இன்னொரு வார்த்தை தான் பேசின அப்புறம் உன்னை உண்டியில நான் ஆகிடுவேன். என் பொண்டாட்டி பத்தி எனக்கு தெரியும். அவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட தகுதி கிடையாது. வேலை பார்த்துட்டு போ. போடா, மூஞ்சி பாரு பிஞ்சு போன டியூபுக்கு. ஐயோ அழகு, இந்த அம்மா அழகு. அப்படியே ஆர்த்தி. ஐயோ, என்னாச்சு? என்ன காயம் எல்லாம்? அது ஒன்னில ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆச்சு. நான் அப்புறம் சொல்றேன் ஆர்த்தி. நீ ஏன் ராத்திரி வரல? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்ல. ஆபீஸ்ல நேத்தி நிறைய வேலை. கண்டிப்பா முடிச்சு கொடுத்துட்டு போகணும்னு அரவிந்த் சார் சொல்லிட்டாரு. அசதியில தூங்கிட்டேன். விடிஞ்சு பார்த்தா அரவிந்த் சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தகவல் வந்தது. அதான் ஹாஸ்பிட்டல் போய் அவரை பார்த்துட்டு வரேன். அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஒன்னும் இல்ல. என்ன? இந்த பாலை குடிங்க மாமா. பேசுப்பா. பா. ஒன்னும் இல்ல ஆர்த்தி.
அந்த ஃப்ராடு பையன் வருவான்னு லாட்ஜில் வெயிட் பண்ணி நின்றேன். வந்துருந்தா மடங்கியிருப்பேன். அந்த நாதாரி உஷாராயிடுச்சு. அவன் ஆளுங்களை அனுப்பி என்னை போட்டு குமரிட்டான். ஐயோ, என்ன ஏன் இந்த மாதிரி ரிஸ்கான வேலையெல்லாம் எடுக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா? நீ ஏன் ஆர்த்தி கவலைப்படுற? அவளாம் நமக்கு ஜுஜிபி மாதிரி. நீ வேணா பாரு, அந்த கம்நாட்டியை எப்படியாவது பிடிச்சி பணத்தை கைப்பற்றி அரவிந்த் கையில் எப்படியாவது கொடுத்துட்டேன்னு வையேன். அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போவானால, கண்டவங்க எல்லாம் எதுக்கு பேச்சு வாங்கிக்கணும்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல இந்த பாலை குடிச்சிட்டு கிளம்புங்க. எங்க? ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டல்லாம் எதுக்கு? கிளம்புங்க, நீங்க குடிச்சிட்டு வாங்க. சுடும் பார்த்து. ஆர்த்தி, நானும் ஆஸ்பத்திரிக்கு வரட்டுமா? இல்ல வேண்டாம், எதுக்கு? அதான் நான் போறேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் சுடுகஞ்சி மட்டும் வைய. நாங்க போயிட்டு வந்துடுறோம். இந்த வாங்க போலாம். வரே சுந்தரி. சிலதுங்களுக்கு பட்டாதான் புத்தி வரும். என்ன பாக்குற? ஓ இடம் இதுதான்னு அவ செருப்பால் அடிச்ச மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு போறா. சுடுகஞ்சி வச்சு கொடுக்கறதுக்கு நீ, வெளியே ஸ்டைல் பண்ணிட்டு பொண்டாட்டின்னு போறதுக்கு அவ. நீ அடுப்புக்குன்னு கட்டி வச்சவ. நீ இந்த மாதிரியே காலம் பூரா அவங்களுக்கு வடிச்சு கொட்டிக்கிட்டு வாசல் தெளிச்சு கோலம் போட்டுக்கிட்டு அவங்க அவுத்து போடுற துணியை துவைச்சி போட்டுக்கிட்டே இரு. எனக்கு இப்படி ஒரு இழிச்ச வாய் சரிக்கு தங்கச்சியா பிறந்திருக்காளேன்னு வயிற்றுச்சல புலம்பிக்கிட்டு நானும் கிடக்குறேன். என்ன பண்றது? காலம் பூரா இதுதான் நடக்க போகுது. பொடி. ஆர்த்தி, நான் ஒன்று சொல்லுவேன், நீ கோச்சிக்க மாட்டியா? சொல்லுங்க. லவ் பண்ணும்போது நம்ம எவ்வளோ பிரியமா இருந்தோம். அநியாயத்துக்கு நம்ம ரொம்ப தூரம் விலைக்கு போயிட்டோம் ஆர்த்தி. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இருக்குன்னு தெரியுது, ஆனா எதுவுமே மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. நம்ம ஒரு சில விஷயங்களை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்மளுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. நடந்ததுக்கெல்லாம் நீங்களும் காரணம், நானும் காரணம். இப்ப நம்ம 2 பேருக்குள்ள இருக்க உறவு முன்னை விட ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிடுச்சு. ஆனா நம்ம சுந்தரிய பத்தியும் யோசிச்சாகணும் இல்லையா? ஆர்த்தி, நான் சொல்றேன், கோச்சிக்காத. என்னால சுந்தரி ஏத்துக்கவே முடியல. ப்ளீஸ் ஆர்த்தி, அப்படி பார்க்காத. உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. அது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல தப்பு நடந்து போச்சு. ஆனா என் மனசு அவளை ஏத்துக்க மாட்டேங்குது. மனசு பூரா நீதான் இருக்கிற ஆர்த்தி. முதல்ல இந்த மாதிரி பேசுறத நிறுத்துங்க. நம்ம 2 பேரும் எவ்வளவோ குழப்பமா நடந்திருக்கோம். நீங்களும் தப்பு பண்ணிருக்கீங்க, நானும் தப்பு பண்ணிருக்கேன். நாம 2 பேரும் செஞ்ச தப்புக்கு சுந்தரி மாட்டிட்டு அவஸ்தைப்பட்டு இருக்கா. அது பெரிய பாவம் இல்லையா? நீங்க அவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டீங்க. அதுக்கு தாலியும் கட்டியாச்சு. ஆனா தாலி கட்டுறது மட்டுமே அதுக்கெல்லாம் தீர்வாயிடாது ராஜேஷ். அவளை நீங்க ஏத்துக்கணும், மனசார பொண்டாட்டியா ஏத்துக்கணும். அவளும் நம்மள மாதிரி மனுஷி தானே. அவ ஒண்ணு பொம்மை இல்லையே. இத பாருங்க, நம்மளுக்கு இருக்கிற ஆசை, காதல், எல்லா உணர்வுகளும் அவளுக்கும் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவளை நீங்க ஏத்துக்கணும். அவ மேல நீங்க காட்டுற கரிசனம் தான் நம்ம 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற மனக்குறைய நீக்கும்னு நான் நம்புறேன். தயவு செஞ்சு நீங்க அவ மேல அன்பு காட்டணும் ப்ளீஸ்.
என்ன அபி பேசணும்னு வர சொன்னீங்க, ஆனா மௌனமா இருக்கீங்க. சிந்தனையா இல்ல மௌனம் வருதுமா? போச்சுடா, முறைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? முறைக்கல. நான் நினைக்கிறத உங்ககிட்ட சொல்ல விரும்புறத எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மை குட்னஸ் அபி, நான் ஒரு சைக்காலஜிஸ்ட், மறந்துட்டீங்களா? நான் மனசை படிக்கிறவன். நீங்க டீட்டெயில்டா என்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு கோடு காட்டினாலே போதும், நீங்க சொல்ல வரத முழுசா என்னால புரிஞ்சுக்க முடியும். தட்ஸ் டாக்டர் மகேஷ். ஆமா, கிழிச்சிங்க. பேரு தான் பெரிய சைக்காலஜிஸ்ட். ஆனா படிச்சு படிச்சு சொன்னாலும் ஒரு சின்ன விஷயத்தை கூட உங்களால புரிஞ்சுக்க முடியல. மை காட், இட்ஸ் a great insult for me. நான் என்ன புரிஞ்சுக்கல? எதையுமே நீங்க புரிஞ்சுக்கல. என்ன மறந்துட்டு உங்க வழியில போங்கன்னு நான் பல முறை சொல்லியாச்சு. இந்த சிம்பிள் மேட்டர் உங்களுக்கு புரியல. நீங்க என்னத்த சைக்காலஜி படிச்சீங்க? ஒருவேளை நீங்க படிச்ச சைக்காலஜி அடுத்தவங்களோட விஷயத்துல தான் ஒர்க் அவுட் ஆகும் போல. ஆனா உங்க மேட்டர் வரும்போது மறந்துடுமா என்ன? குட், என்னையே மடக்குறீங்க. ஐ நோ யூ ஆர் பிரில்லியன்ட், பிசினஸ்ல கூட இருக்கீங்க. பட் த பாயிண்ட் இஸ் அபி, நீங்க சொல்ல வர விஷயம் என்னன்னு எனக்கு புரியுது, ஆனா அதுக்கான காரணம் புரியல. அரைகுறையா புரிஞ்சுக்கிட்டாலும் அது என்னால ஏத்துக்க முடியல. இந்த ஆர்குமெண்ட் தப்பு மிஸ்டர் மகேஷ். ஒரு விஷயத்துல எனக்கு விருப்பம் இருக்கலாம், இல்லாமலும் போலாம். உங்களை எதுக்காக நான் வேண்டான்னு சொல்றேங்கிறது முழுக்க முழுக்க ஏன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். என்னோட மனசுல இருக்கிற காரணங்களை நான் உங்ககிட்ட விளக்கணுங்கிறதோ இல்ல அந்த விளக்கம் உங்களுக்கு கன்வின்சிங்கா இருக்கணுங்கிறதோ அவசியம் இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன் அபி, பட் எனக்கு வருத்தமா இருக்கு. உங்களை விரும்புறதுக்கோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோ எனக்கு தகுதி இல்லையா? ப்ளீஸ் மகேஷ், நீங்க ரொம்ப தகுதியான ஆளு, ரொம்ப நல்லவரு. எனக்கு நிறைய உதவியெல்லாம் பண்ணிருக்கீங்க, ஓகே. ஆனா எல்லா நல்லவங்களையும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது மகேஷ். அது என்னோட சூழ்நிலை, என்னோட மனசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமே தவிர உங்களோட தகுதி சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது. அதை புரிஞ்சுக்குங்க. நீங்க ரொம்ப நேர்மையா என்கிட்ட பழகுறீங்க மகேஷ். சில சமயத்துல எரிச்சல் முட்டினாலும் நீங்க ஒரு ஜென்டில்மேன், ரொம்ப தகுதியான ஒரு பேச்சுலர். பட் நான் வேற மாதிரி மகேஷ். எனக்கு கல்யாண வாழ்க்கையிலே இப்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என்னோட லட்சியம், ஈடுபாடு எல்லாம் வேற விஷயத்துல இருக்கு. அபி, இது பாருங்க, நீங்க என்ன அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு மன கஷ்டம், டென்ஷன் தான் அதிகமாயிருக்கு. எனக்கும் ஆனந்திக்கும் நடுவுல தேவையில்லாத பிரச்சனை. உங்களால எனக்கு எவ்வளவு மென்டல் டார்ச்சர் தெரியுமா? ஐ அம் சாரி டு சே திஸ். நோ அபி, நீங்க உண்மையை புரிஞ்சுக்காம பேசுறீங்க. உங்களுக்கு எது நன்மைன்னு தெரிஞ்சுதான் நான் மூவ் பண்றேன். என்னால உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். டு ஹெல் வித் யூ. ஹலோ அபி, திஸ் இஸ் ராஜாமணி கந்தசாமி. சொல்லுங்க மேடம். கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு வர முடியுமா? என்ன விஷயம் மேடம்? நேர்ல வாமா சொல்றேன். வரேன் வரேன் மேடம். Thank you. ஓகே. ஏதாவது முக்கியமான போனா? தட்ஸ் none of your business. அபி, உண்மையை சொல்றேன், உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். நீங்க வேணா பாருங்க, இந்த ஃபோன் கால் ஒரு நல்ல செய்தியா தான் இருக்கும். Just shut up. சார், பாபி, என்ன சார் விஷயம்? என்னையும் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. என்ன விஷயம் தெரியல. என்னவா இருக்கும்? தெரியலையேம்மா. சார், அபி மேடம். இவங்க தான் அபி. ஓ, மேடம் உங்களை வர சொன்னாங்க. வாங்க மேடம். வாமா. ப்ளீஸ். வாமா அபி. குட் மார்னிங். குட் மார்னிங். வா அபி, Hello, madam. உட்காரு. உட்காருங்க சார். தேங்க்யூ. மேடம், நீங்க எங்களை வர சொன்னது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஆமா மேடம், அதே ஆச்சரியத்தோட தான் உங்க முன்னாடி நாங்க 2 பேரும் உட்காந்துருக்கோம். ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லத்தான் நான் உங்களை இங்க வர சொன்னேன். இது உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆமா அபி, நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். யாரையும் கலந்துக்காம போர்ட் மீட்டிங் அது இதுன்னு எல்லா கார்ப்பரேட் ஃபார்மாலிட்டிஸையும் ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு என்னோட அறிவையும் உள்ளுணர்வையும் மட்டும் மதிச்சு ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சேன். இந்த மாதிரி நான் யோசிக்கிறதும் முடிவெடுக்கிறதும் ரொம்ப அபூர்வம். இப்ப அது நடந்திருக்கு.
மேடம் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. சொல்றேன் அபி. என்னோட பார்ட்னர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னை காலை வாரிட்டாங்க, பிரச்சனை பண்ணிட்டாங்க. அதையெல்லாம் பொருட்படுத்த வேணான்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். பிசினஸையும் ப்ராஜெக்டையும் நானே ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஆமா அபி, இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன தெரியுமா? அது சம்பந்தமான எல்லா பொறுப்பையும் உன்கிட்ட தான் ஒப்படைக்க போறேன்.